எஸ். உதயகுமார், மாநில பொதுச் செயலாளர், தமிழக விவசாய சங்கம். தற்போது தமிழக அரசு அறிவித்துள்ள விவசாயிகள் பயிர்க்கடன் தள்ளுபடி விவசாயிகள் மத்தியிலே பெருத்த ஏமாற்றத்தையும் பெருத்த வருத்தத்தையும் அளிக்கிறது. இதை தமிழக விவசாயிகள் சங்கம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது. இதற்கு முன்பு மாண்புமிகு முதலமைச்சர் மறைந்த கலைஞர் அவர்கள் ஆட்சி காலத்திலே அவர் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றினார். அனைத்து விவசாயிகள் அனைத்து கடனும் தள்ளுபடி என்று கூறினார். அனைத்து விவசாயிகள் அனைத்து கடனும் தள்ளுபடி செய்யப்பட்டது. குறிப்பாக நகை கடன் உட்பட அனைத்து கடனும் தள்ளுபடி செய்யப்பட்டது. அதன் பிறகு மாண்புமிகு செல்வி ஜெயலலிதா, முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தேர்தல் வாக்குறுதிப்படி அனைத்து கடனும் தள்ளுபடி செய்தார். அதன் பிறகு எடப்பாடியார் அவர்கள் அனைத்து விவசாயிகள் அனைத்து கடனையும் தள்ளுபடி செய்தார். இந்த அரசாங்கமானது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் வாக்குறுதியிலே சிறு விவசாயிகளுக்கு அனைத்து கடன் தள்ளுபடி என்றும் பெரிய விவசாயிகளுக்கு 50% தள்ளுபடி செய்வதாக வாக்குறுதி அளித்துவிட்டு தற்போது 50,000 பெற்ற விவசாயிகளுக்கு மட்டும் முழு கடன் தள்ளுபடி என்றும் அதற்கு மேல் உள்ள விவசாயிகளுக்கு 5,000 கடன் தள்ளுபடி என்று தமிழக விவசாயிகள் சங்கம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது. தமிழக விவசாயிகள் சங்கத்தின் பிரதான கோரிக்கை அனைத்து விவசாயிகளின் அனைத்து கடனும் தள்ளுபடி செய்ய வேண்டும். சிறிய விவசாயிகளுக்கு சிறிய நஷ்டம், பெரிய விவசாயிகளுக்கு பெரிய நஷ்டம். எனவே தமிழக அரசு அனைத்து விவசாயிகள் அனைத்து கடன்களையும் தள்ளுபடி செய்ய வேண்டும். தொடர்ந்து தமிழக விவசாயிகள் சங்கம் பல கட்ட போராட்டங்களை நடத்தி வருகிறது. இதற்கு பிறகும் தமிழக அரசு இந்த கடன் நிவாரணம் அளிக்கவில்லை என்றால் அடுத்த கட்டமாக சென்னையிலே உழவர் தின பேரணி மற்றும் பொதுக்கூட்டம் ஜூலை 5 நடைபெற உள்ளது. அந்த பேரணியிலே அந்த பொதுக்கூட்டத்திலே தமிழகம் தழுவிய விவசாயிகள் கலந்து கொள்கிறார்கள். அந்த பேரணியிலே அடுத்த கட்ட போராட்டத்தை பற்றி பரிசீலிக்கப்படும். குறிப்பாக தலைமை செயலகத்தை முற்றுகையிடும் போராட்டம் கூட நடத்துவதற்கு தமிழக விவசாயிகள் சங்கம் தயாராக இருக்கிறது. மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தேர்தல் நேரத்திலே நான் அடுத்த ஜென்மம் என்று எடுத்தால் அது விவசாய குடும்பத்திலே பிறக்க வேண்டும், விவசாயியாக இருக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். எனவே அவர் அந்த பற்றும் பாசமும் இருந்தால் விவசாயிகள் முழு கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும். பருவம் தவறிய மழை பெய்வதாலும் அபரிமிதமான உரவிலை, அதாவது உரவிலை 500% ஏறிவிட்டது, டீசல் விலை ஏறிவிட்டது, அனைத்தும் விவசாய உபகரணங்கள் விலை ஏறிவிட்டது, கூலியால் பற்றாக்குறை, தேசிய ஊரக வேலை வாட்சி திட்டத்தின் காரணமாக விவசாயிகள் ஆள் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. அதையும் மீறி விவசாயிகள் பயிரிட்டால் வனவிலங்குகளால் பெருத்த சேதம், மான், மயில், குரங்கு, யானை முதலிய மற்ற விலங்குகளாலும் சேதம் ஏற்படுகிறது. இதனால் விவசாயிகள் கடன் தள்ளுபடி என்பது காலத்தின் கட்டாயம். விவசாயிகள் கடன் தள்ளுபடியே தீர வேண்டும் என்ற நிர்பந்தம் தமிழக அரசுக்கு உள்ளது. எனவே அதாவது கடன் தள்ளுபடி செய்யாத மாநிலங்களிலே விவசாயிகள் தற்கொலை நடக்கிறது. தமிழகத்திலே கடன் தள்ளுபடி செய்வதனால் தான் விவசாய தற்கொலை நடைபெறவில்லை. எனவே விவசாயிகளை தற்கொலையிலிருந்து காப்பாற்றவும், விவசாயிகளை காப்பாற்றவும், விவசாயம் அழிந்து போனால் நாடு அழிந்து போடும். இந்த தமிழக மக்களை காப்பாற்ற வேண்டும் என்றால் உடனடியாக தமிழக அரசு முழு கடன் நிவாரணத்தை அனைத்து விவசாயிகள் அனைத்து கடனையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று இந்த தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறது. தவறும் பட்சத்தில் இந்த கடன் நிவாரணம் பெறும் வரை தமிழக விவசாய சங்கம் போராட்டம் ஓயாது என்று கூறிக்கொண்டு இந்த மின்சார எப்படி இலவச மின்சாரத்திற்கு பல இன்னுயிர்களை கொடுத்தும் இந்த இலவச மின்சாரம் பெற்றெடுத்த மாதிரி இந்த கடன் நிவாரணத்தை பெற்றே தீர்வோம் என்று கூறிக்கொண்டு தயவு கூர்ந்து தமிழக அரசு முழு கடன் நிவாரணத்தை உடனடியாக அளிக்க வேண்டும் என்று தமிழக விவசாய சங்கம் கேட்டுக்கொள்கிறது.